ஹாய் கைஸ், வெல்கம் டு துபாயும் நானும். இந்த ரெசிபியை பார்த்தா யாருக்கு தாங்க டெம்ப்ட் ஆகாது. இந்த சீஸியான சிக்கன் கபாப் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். இதை ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த 2 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். நான் இங்கே சாப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இந்தளவுக்கு ஃபைனாக சாப் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா புழிஞ்சு ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே சாப்பரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, புதினா தழை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாவும் சேர்த்து இதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சாப்பரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாப்பர் இல்லாத பட்சத்தில் இதே ப்ராசஸை மிக்சியில் பல்ஸ் மோட்லேயும் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர், 1/2 லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பேப்ரிக்கா பவுடர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம உடனடியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் குபூஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் சப்பாத்தி, பரோட்டா நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். சிக்கன்லேயே பிசு தன்மை இருக்கிறனால அது ஈஸியாக ஸ்டிக் ஆகிரும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சிக்கனை எடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். டவாவில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குபூஸை திருப்பி போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சிக்கனை அரைச்சி சேர்த்துருக்கறனால இது ஈஸியாகவே குக் ஆகி வந்துடும். ஒன்ஸ் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் சீஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சீஸ் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொட்டியை மடக்கி நல்லா சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு 2 சைடும் திருப்பி போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு சூப்பரான சீஸி சிக்கன் கபாப் ரொட்டி தயார். இந்த ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை கண்டிப்பாக சேவ் பண்ணி உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.